இன்னைக்கு நீ 10,000 ரூபா பணம் தரேன்னா நான் உன் கூட தான் வருவேன். பேப்பரை பார்த்து படிக்கிறவங்க சொல்கிறவன் தான் ப்ரோ வீட்டில் டப்பா வச்சுட்டு வருவான். இப்போதைக்கு பார்த்தா டிஎம்கேக்கு ஒரு பிரகாசமான இந்த ஏரியாவில் வந்து இடம் தூக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் யாரும் தூக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பணம் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. சத்தியமாக பணம் தான் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. யாரும் எதுவும் நல்லது செஞ்சதில்லை, எதுவுமே இல்லை. ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. தண்ணி ஒரு நாள் விட்டா 3ஆம் நாள் ஆட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு இவங்க யாரும் இல்லாத புதுசாக ஒருத்தவங்க வரணும்னு ஆசைப்பட்டா வரலாம், தாராளமாக வரலாம், செய்யலாம். சந்தோஷம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு விபரம் தெரிஞ்சு இவ்வளோ வரைக்கும் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டேன். இன்றைக்கி நான் விஜயகாந்த் தான் போடுவேன், வேறு யாருக்கும் நான் போட மாட்டேன். ஆனால் புது மாற்றம் வருதுன்னாங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்குறது ரெடி. என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேரை நான் அவங்களை சேர்த்து விடுவேன். இப்போ இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், இப்போ போய் மாநாடு வச்சா நான் போக முடியுமா? எனக்கு லேபரு எல்லாமே அவர் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறன்றது அன்றைக்கி லீவு. அதனால நம்ம போகிறோம், பார்க்க போகிறோம், சந்தோஷம். ஒரு மனுஷன் சினிமா நடிக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் அந்த நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ ஆர்டர் ஏதாவது பண்ணிருப்பார், இன்னொன்று பண்ணிருப்பார். எல்லாம் மீறி தாண்டி வராரு. அந்த படத்தை இன்றைக்கி கோடியாக சம்பாதிக்கிறாரு. அந்த கோடியை விட்டு நான் மக்களுக்கு பார்க்க வரேன்னா என்ன அர்த்தம் சொல்லுவேன்? யாராவது வருவாங்களா? நான் வருவேண்ணா. இன்றைக்கி நீ 10,000 ரூபா பணம் தரேன்னா நான் உன் கூட தான் வருவேன், நான் அவங்க கூட போவேண்ணா. அப்படின்னும் போது அவர் வேண்டாம், எனக்கு மக்கள் தான் வேணும்னு வராரு பாருங்க. அது பாராட்டுற விஷயம், நல்லது வருது, நல்லது. எனக்கு ஆதரவு ரெடியாக இருக்குது. என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேரை நான் சேர்த்து விடுவேன். எல்லாருமே என் வீட்டில் 10 பேர் இருக்காங்க. 10 பேர் என் பசங்க 5 பேர் இருக்காங்க, பெரியவங்க 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் ஓட்டு போட முடியாது. அந்த 5 பேர் இருக்காங்க பாரு, அந்த 5 பேரோட 5 பேர் வேற யார் ஃப்ரெண்டுங்க சேர்த்து அவங்க ஓட்டு போட வச்சாங்கன்னா நல்லதாக நடக்கும், நல்லது செய்வார், நல்லா பண்ணுவார், நல்ல மனுஷன்தான், எந்த இதுவும் இல்லை. வீக்கெண்டில் தான் வராங்க, வீக் டேஸ்லாம் வர மாட்டாங்க. வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தானங்க இது பண்ண முடியும். அதே மாதிரி மக்களும் அந்த மாதிரி டைமில் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வீக்கெண்டில் வரும்போது தான் எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அது போய் சேரும். அப்போ தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்களோ அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். அதனால் இப்போ இருக்க பொலிட்டிஷியனோட கம்பேர் பண்ணால் இப்போ யார் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ எல்லாருமே இன்க்ளூடிங் மீ தளபதி மேலே தான் நம்பி இருக்கோம். அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆகும்ன்ட்டு நினைக்கிறோம். இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சினிமான்ற அவரும் மனுஷன் தானே. இப்போ சிட்டிசனாக இருக்கிற யார் வேணாலும் பாலிடிக்ஸ் வரலாம். அதனால் சினிமாவிலேருந்து வந்ததுனால அவரை ரிஜெக்ட் பண்ணுறது யாரும் அப்படி இருந்தால் அந்த கூட்டம் வந்திருக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே சினிமாவில் இருந்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. சினிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அரசியலில் இருக்காங்க. இப்போ சிஎம் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே, எல்லா பொலிட்டீஷியனுமே சினிமா இன்வெஸ்டர்ஸ் தான், ஃபைனான்சியர் தான் எல்லாருமே. அதனால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு கிடையாது விஜயை பொறுத்தளவுக்கு. அவருடைய எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ எனக்குமே சில விஷயங்கள்லாம் அவரோட மெச்சூரிட்டி லெவல். இப்போ சொன்னார் வீக்கெண்டு ப்ரோக்ராம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்குமே அந்த கேள்வி இருந்தது, ஏன் இவர் வீக்கெண்டில் வர்றாருன்னு. ரொம்ப அருமையாக அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார். வீக்கெண்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மீட்டிங் கண்டக்ட் பண்ண நினைக்கிறேன்றது ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப அருமையாக இருக்குன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னமும் அவர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் அதிகமாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன பண்ணுவார், இன்னும் அவரோட வளர்ச்சிக்காக என்னென்ன ஸ்கீம்லாம் பண்ணுவார், என்ன மாதிரி இவங்க பண்ணுற தவறுகளை எப்படி கரெக்ட் பண்ணுவாருன்றதையும் இன்னும் அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். அநேகமாக சொல்லுவாருன்னு தான் நினைக்கிறேன். எலெக்ஷன் வர அதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்து போட்டு பண்ணுறது ஓகே. அந்த மாதிரி பண்ணாதான் இவங்கெல்லாம் இவங்க உதவி பண்ணுறாங்க, மக்களுக்கு பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இங்கே கொண்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் போட்டு பண்ணாதான் பண்ணுறதா? ஏன் தளபதி அவர் சைட்லேருந்து உதவி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினச்சி இவங்களே ஒன்று யோசித்து பேசுறது தப்பு ப்ரோ. ஏன்னா அவர் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ விஷயம் இவர் பேசுகிறாங்க, எல்லாம் ஆனால் அந்த விஷயம்லாம் நெகட்டிவாக ஆக மாட்டுது. அவர் அங்கிள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் வேறு கட்சியில் யாருமே பேசுனது கிடையாதா? இந்த மாதிரி அவதூறாக யாருமே பேசுனது கிடையாதா? எல்லாருமே ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய விஷயம் அவங்கள பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி இது காமனான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுவே தளபதி பண்ணால் மட்டும் நீ இது எப்படி சொல்கிறது, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் பண்ணுற, அந்த மாதிரி நீ மக்களை வச்சு உங்களோட ஃபேன்ஸை வச்சு இது பண்ணுற, அதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட்டாக மாறாததுக்கு தான் அந்த வெயிலில் அவ்வளோ மக்களுங்க எத்தனை வாட்டி அவர் வச்சாலுமே அந்த இது அதே கூட்டம் எப்பயுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இது ஓட்டாக மாறாதுன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அதை நான் ஒரு எப்படி சொல்கிறது, முட்டாள்தனமாக தான் ப்ரோ பார்ப்பேன் அவங்க சைட்லேருந்து. எங்கள் சைட்லேருந்து
டிவிகேக்கு எல்லாமே ஓட்டாக மாறும் தான் நான் நினைக்கிறேன். அவள் தான் சொல்லுவேன் ப்ரோ. பேப்பரை பார்த்து படிக்கிறவங்க சொல்கிறவன் தான் ப்ரோ வீட்டில் டப்பா வச்சுட்டு வருவான் என்ன கேட்டால். ஏன்னா அவர் வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறது வந்து அவ்வளோ உணர்ச்சி விக்கமாக யாராலையுமே பேச முடியாது. அவர் பேப்பரை பார்த்து படித்து தான் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போது அந்த அதான் சொல்கிறேன்ல, சில ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, சில இல்லை பல ஹேட்டர்ஸு, அவங்கெல்லாம் வந்து இந்த சும்மா வியூஸ் கோசம் நெகட்டிவாக பேசி நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த பேப்பரை பார்த்து பண்ணுறது அதெல்லாம் வந்து சொல்கிறவங்க. ஆனால் நான் என்ன சொல்லணும்னா, நான் கட்சி பேரை சொல்லணும்னு விரும்பலை. அந்த ஏன்னா வந்து எங்கள் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி தான் ப்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும். அவர் பேப்பரை பற்றி அவர் நினச்சாருன்னா அவர் எப்போ பேப்பர் பார்த்து படித்தது இவங்க பார்த்தாங்க நான் கேட்குறேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சில இதில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அது நோட்ஸ் வச்சுருப்பாங்க தான், எல்லாருமே வச்சுருக்க ஒரு விஷயந்தான். அதை வந்து இவங்க வந்து என்னவோ தளபதி மட்டும்தான் வந்து அதை பார்த்து சொல்கிறாரு அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. அதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தவங்க புதுசாக வராங்க அப்படின்னாலே வந்து 4 பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக ஒரு விஷயம் சொன்னோன்னா பயப்படுறாங்க. ஓப்பனாக நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து யாருக்குமே இதுவரை இந்த சப்போர்ட் கிடச்சது கிடையாது. தளபதி வந்து ஏன் சினிமாலேருந்து வந்து யாருமே பெரிய ஆள் ஆனது கிடையாதா? நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஏன் இவங்க டிஎம்கே கட்சியிலேயே இவர் உதயநிதினா சினிமாலேருந்து வந்தவர் தானே. சினிமாலேருந்து ஒரு இதோ அவர் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே தளபதி வந்தால் நீ வந்து இன்ஃப்ளூயன்சர் அரசியல் சொல்கிறது வந்து நான் வந்து தப்பாக பார்க்குறேன். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு எல்லா ஏஜ் குரூப்லேயும் சப்போர்ட் இருக்குது. அந்த எல்லாமே ஓட்டாக மாறும் தான் என் கருத்து நான் சொல்கிறேன். மேபி இந்த ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அதிக வாக்குகளில் பெற்று இது பண்ணுவார்னு நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன் ப்ரோ. 2026 டிவிக்கே தான் ப்ரோ. ப்ரோ சாட்டர்டே வைக்கிறாங்க ப்ரோ பாலிட்டிஷியன் மாரி. நிறைய எதிர்ப்பு வருது விஜய்க்கு, ஓகேங்களா? நிறைய எதிர்ப்பு வருது. அவர் முதல்ல ஃபஸ்ட்டு மேலே 25 நிமிஷம் தான் பேசணுன்றாங்க. எதுக்கு பயந்து தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? நிறைய பாலிட்டிஷியன் வந்து எப்போனா பேசுகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, கோவை நிறைய பேர் போகிறாங்க. ஏன் வந்து டிவிகே தலைவர் விஜய்க்கு மட்டும் ஏன் வந்து சனிக்கிழமை சொல்கிறாங்க? அது தப்பு தானே. சரி வந்தால் கூட பரவாயில்ல, மேலேருந்து ஏன் 25 நிமிஷம் மேலே தான் பேசணும், கை காமிச்சா கூட பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன் பயப்படுறாங்க பாலிட்டிஷியன் வந்து? அதான் இங்கே ஃபஸ்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து நாட்டுக்காக உழைக்கிற நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மக்கள் அதை விரும்பலை. புரியுதா? இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடி போடுறது, அந்த டான்ஸை பார்க்குறது, அவன் அழகை பார்க்குறது, இதுதான் இன்னைக்கு போயிட்டுருக்குது. ஆனால் நீ நாட்டுன்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது, இன்னும் ஆள்ற ஆளும் கூட கிடையாது. மக்கள் ஒரு பஸ்ஸில் போய் பார்க்க சொல்லுங்கள், ஒரு ரோட்டை பார்க்க சொல்லுங்கள், எங்கே பார்த்தாலும் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவங்கெல்லாம் செய்யாத ஆட்சிக்கும் அவங்க செய்யாத. இங்கே எம்சி வேறு, தெருக்கு எம்சி. தேமுதிகவில் 160 வட்ட செயலாளர் இருந்தேன். மக்கள் யாருமே சரியில்லை. அதிகாரம் அங்கே இருக்கல, அந்த பகுதி செயலாளர் பகுதி நிர்வாகிகள்லாம் யாரும் சரியில்லை. அதனால் அது பழகிட்டேன். உண்மையில் நான் உண்மையாக இருந்தேன், மற்றவங்க உண்மையாக இல்லை, காசுக்காகவும் சரக்காக தான் வருவாங்க. அதனால் கட்சியே தேவைன்னு வந்துட்டோம். நல்ல மனுஷனுக்காக இருந்தேன். பசங்க யாரும் சரியில்லை, அதான் விலைக்குதான். இப்போ எதிலும் போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து நான் லோக்கல் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்கிறது, திருச்சியில் ஒரு பையன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எங்கள் தெருவிலேயே இவ்வளோ ஓட்டு இருக்குது, அவன் கவுண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரீட்டில் இந்த 3-4 வீட்டில் வந்து 17 ஓட்டு நாங்கள் விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னது. கட்டாயமாக இதில் எப்படியும் ஒரு 70-80% வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வர்ற கூட்டத்தில் எப்படியும் ஒரு 80% ஓட்டு போடுவாங்க. நானுமே இதை எதிர்பார்க்காத ஒரு பெரிய எழுச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து நான் ஓகே இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு கூட நான் நினைக்கல. ஃபஸ்ட்டு இவ்வளோ கூட்டம் வர்றாங்க. ப்ளஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் எல்டரும் வயசானவங்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போட ரெடியாக தான் இருக்காங்க. இதில் அஃபெக்ட் ஆக போகிறது மேபி சீமான் கட்சியிலேருந்து ரொம்ப பேர் போகிறாங்க. அதை நான் கண்கூடாக பார்க்குறேன். சீமானுக்கு ஆதரவாக பேசின எல்லாருமே வந்து இப்போ விஜய் பக்கம் போகிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் கொஞ்சம் பெருசாக ரிசல்ட் இல்லைன்ற ஒரு காரணமாக என்னன்னு தெரியலை. ஒன்று, அதே மாதிரி ஏடிஎம்கேயோட ஓட்டும் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகுது. டிஎம்கேல அந்த அளவுக்கு ஒரு டிஃபெக்ட் ஆகுதான்னு தெரியலை, பட் அங்கேயும் ஆகும். இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டெலாம் போகும். சப்போஸ் அலையன்ஸ் மாறவும் வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு அரசியலை வந்து இந்த வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல சொல்கிறேன். மாறவும் வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஏதாவது மாறுனா கூட்டணி ஆட்சி அமைச்சு விஜய் வர்றதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது. 26 இப்போதைக்கு பார்த்தா டிஎம்கேக்கு ஒரு பிரகாசமான ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பாதையை ஈஸியாக அமைச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் டிவிகே விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போசிஷன் லீடரோட அந்த ஒரு இதுக்கு விஜய் வந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ எல்லாருமே அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்கள டைவர்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கட்டாயமாக டிவிக்கே ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் இந்த தடவை இந்த நேரத்துக்கு சொல்கிறேன். இன்னும் போகப்போ அது மாறலாம், இன்க்ரீஸ் ஆகலாம்.
அவரோட growth, அவர் உதவி பண்ணணும் அந்த ஹெல்ப்பு, அந்த இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து மாறும் கண்டிப்பாக. மாறாதுன்னு சொல்கிறாங்க இல்லைக்கலாம் 2026 தெரியும், 2026 தெரியும். மொத்தமாக மாறுமானா டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 50% இல்லை 75% மாறினா கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அது ஒரு பெரிய விக்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை இன்னும். ஸோ அதிலே ஒரு இவ்வளோ க்ரௌட் புல் பண்ணுறாரு. அதில் 75% ஓட்டாக மாறிச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் 2 எலெக்ஷன்ஸில் அவர் ஈஸியாக வின் பண்ணலாம். எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க மோஸ்ட்லி 20+ இருக்க மாதிரி தான் இருந்தது, ஓட்டாக மாறும். ஆனால் இருக்கிற எல்லாரோட யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் மாறினா தான் தமிழ்நாடு மொத்தமாக மாறும். இப்போ விஜய் வந்தாலும் அவங்க கீழே இருக்க கரப்ஷன் பண்ணணும்னு நினச்சானா அவராரையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவர் ஓகே தான், அவங்க கீழே இருக்கவங்களும் கரெக்டாக இருந்தானா ஒரு சேஞ்ச் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பெட்டராக இருக்கும்.